ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம். ஓகே, சரி, இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். வாசிங்க. ஓகே, 26/5/2025 இன்றைய காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். பாபா தலைப்புல சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்க வேண்டும். தீய சகவாசத்தின் சாயம் ஏற்பட்டு விட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள். தீய தொடர்பு புத்தியை கீழ்த்தரமானதாக ஆக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி பாபா தலைப்புல சொல்றாங்க. பாபா கேள்வி கேக்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பு இருக்க வேண்டும்? ஓகே, சொல்லிடுங்க பிரதர். சொல்லிடட்டா? குழந்தைகளாகிய நீங்க எப்பவும் நல்ல தொடர்புல இருக்கணும், நல்ல சகவாசத்துல இருக்கணும். எப்பவும் இந்த தீய தொடர்புல போயிடக்கூடாது. தீய தொடர்புல போனீங்கன்னா விழுந்து விடுவீங்க. உங்க புத்தி அது தலைகளா மாத்தி விட்டுரும். கீழ்த்தரமான புத்தி உடையவரா ஆயிடுவீங்க தீய தொடர்புல போனீங்கன்னா அப்படின்னு தலைப்புல சொல்லியிருக்காங்க. ஓகே, பதில் வாசிங்க சிஸ்டர். பாபா கேள்வி கேக்குறாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. பதில் சொல்றாங்க பாபா, கிராமம் கிராமமாக போய் சேவை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் எல்லாமே சேவைக்காக உள்ளது. பாபா குழந்தைகளுக்கு அளிக்கும் ஆலோசனையாவது, குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீர்கள். இவற்றின் மீது மனதை ஈடுபடுத்தாதீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. கிராமம் கிராமமா போய் சேவை செய்யறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது எந்த வித பற்றுதலும் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே தந்தையின் சேவைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். உடல், மனம், பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இந்த பழைய உலகத்தின் பக்கமா மனதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப நீங்க புது உலகத்துக்கு போறீங்க. இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசமாக போகுது. அப்ப புது உலகத்தின் பக்கமா கவனத்தை திருப்புங்க அப்படிங்கிறதுக்காக அப்பா அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான துடிப்பு இருக்கணும். அதுவும் கிராமம் கிராமமா போய் சேவை செய்யறதுக்கான துடிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். நல்லது. ஓம் சாந்தி. அப்பா தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பிரதர். ஓகே. இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தையுமே மறந்துவிட வேண்டும். தந்தைக்கு சமானமாக கீழ்ப்படிதல் உடையவராகி சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். எல்லாருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி சேவை செய்யணும். இந்த பழைய உலகத்தின் விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சரி, அடுத்து. இந்த பதீத உலகத்தில் தீய சகவாசத்திலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். கடையில் கிடைக்கும் அசுத்தமான உணவை உட்கொள்ளக்கூடாது. திரைப்படம், பயோஸ்கோப்பு பார்க்க கூடாது. இன்னைக்கு முறையிலே முக்கியமா சொன்னது இந்த 2 பாயிண்ட் தான். எப்பவும் இந்த கடையில விற்கக்கூடிய அசுத்தமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. தந்தை உங்களுக்கு பெரிய கஷ்டம்னு எதுவும் கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நல்ல எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. கடையில விற்கக்கூடிய அசுத்தமான பொருட்களை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் திரைப்படம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பயோஸ்கோப் பார்க்கணும், திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நேரமும் வேஸ்ட்டு, உங்களுடைய புத்தியும் அது தலைகீழா மாற்றி விட்டுரும். அதைத்தான் தீய தொடர்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த தீய தொடர்புல போனீங்கன்னா உங்க புத்தி மொத்தமா தூய்மையற்றதா மாறி போயிடும். ஏன்னா புத்திக்குள்ள அந்த படத்துல என்ன ஓடுதோ அந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, சினிமா அப்படிங்கிறத சின்கிமா அப்படின்னு ஹிந்தியில பிரிச்சு சொல்லுவாரு. சின்கினா பாவம், மா அப்படின்னா தாயின்னு அர்த்தம். பாவத்தின் தாய் அப்படிங்கறத தான் அந்த திரைப்படத்துக்கு உதாரணமா சொல்லுவாரு. ஏன்னா 5 விகாரங்களையும் மொத்தமா ட்ரிகர் பண்ணி விடக்கூடிய ஒரே இடம் அந்த சினிமா. அதனால அத பார்க்க போகாதீங்க, அதான் தீய தொடர்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர். அடுத்து, திரைப்படம்ங்கிறது அந்த உடல் உணர்வுகளை தூண்டி விடக்கூடியது. ஆமா, அதனால போயிட்டு நேரத்தை வீணாக்கிடாதீங்க. தேக உணர்வு இமீடியட்டா தூண்டி விடக்கூடிய, கண்டிப்பா அது தவறு செய்யறதுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அதனால அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா. ஓகே. அடுத்து
வரதானம் திரிகாலதரிசி நிலை மூலமாக வீண் கணக்கை அழித்துவிட்டு சதா வெற்றி மூர்த்தியாகுக. திரிகாலதரிசி நிலையில் நிலை பெறுவது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் யாவும் செய்வதற்கு முன்பே வீணானதா நல்லதா என சோதனை செய்வது ஆகும். வீணாக இருப்பின் ஒரு நொடியில் பன்மடங்கு நட்டம் ஏற்படும். நல்லது எனில் ஒரு நொடியில் பன்மடங்கு வருமானம் ஆகும். ஒரு நொடியில் செய்யும் வீண் விஷயமும் வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுத்தும். இதனால் செய்த வருமானம் யாவும் மறைந்துவிடும். எனவே ஒரு காலத்தை மட்டும் பார்த்து செயல்படுவதை விடுத்து திரிகாலதரிசி முக்கால நிலையில் நிலை பெற்று செய்தால் வீண் என்பது அழிந்தே போகும். சதா வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். திரிகாலதரிசியாகி எண்ணம் சொல் செயல் இதுல எதுவுமே வீணாக கூடாது. அந்த மாதிரி கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. திரிகாலதரிசியாகி எண்ணம் சொல் செயல் எதுவும் தவறானதா இருக்குதா சரியானதா இருக்குதான்னு பகுத்தறிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏதாவது வீணான விஷயம் இந்த எண்ணம் சொல் செயல் மூலமா ஏற்பட்டுச்சுன்னா மொத்தமா நஷ்டம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே சரியானது நல்லது இந்த எண்ணம் சொல் செயல் மூலமா வெளிப்பட்டுச்சுன்னா அதுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஒரு காரியம் செய்தாலுமே இந்த நிகழ்காலத்தை மட்டும் மனசுல வச்சு செய்யக்கூடாது. இந்த நிகழ்காலத்துல நமக்கு லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறத மனசுல வச்சு செய்யாதீங்க. நிகழ்காலத்துக்கும் அது நன்மை செய்ய வேண்டியதா இருக்கணும். அது எதிர்காலத்துக்கும் நன்மை செய்யக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த எண்ணம் சொல் செயல் மூலமா வெளிப்படுத்தணும். அப்படி எண்ணம் சொல் செயல் மூலமா இந்த 3 காலங்களையும் உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவங்கள தான் திரிகாலதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்பவும் இன்று நேற்று நாளை இந்த 3 விஷயத்தையும் யாரு சிந்தனை செஞ்சு இந்த கர்மத்தின் விளைவுகளை சிந்தனை செஞ்சு யாரு செயல்படுவாங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி மூர்த்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்போ ஸ்லோகன் சொல்றாங்க, புகழ் பெருமை சாதனங்களின் தியாகமே மிக உயர்ந்த தியாகமாகும். புகழ் பெருமை The renunciation of respect, honor and facilities is the greatest renunciation. Renunciation of respect, honor and facilities is the greatest renunciation. புகழ் பெருமை சாதனங்கள் என்ன தியாகம் செய்யறது உயர்ந்த தியாகம். renunciation அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. தியாகத்திலே உயர்ந்த தியாகம் எது? இந்த பேர் புகழ் மரியாதை அதை தியாகம் செய்யறதும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. புகழ் பெருமை மற்றும் சாதனங்கள். இந்த சாதனங்களுக்கு வசமாகி அதனுடைய அடிமைத்தனத்துல போயிடாதீங்க. சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்த கவனம் கொடுத்து நம்ம எதை நமக்கு தேவையோ அதை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதான் தியாகத்திலே உயர்ந்த தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பேர் புகழ் மரியாதையே இது வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும்னு நினைக்கக்கூடாது. வேணும் வேணும் கேட்கக்கூடியது பக்தர்களினுடைய சம்ஸ்காரம். அப்ப பேர் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு புகழ் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். கொடுக்கக்கூடியவங்கள தான் தேவதை அப்படின்னு சொல்லுவார் அப்பா. கொடுக்கக்கூடியவங்க தேவதா, வேணும் வேணும்னு கேட்கக்கூடியவங்க லேவதா அப்படின்னு சொல்லுவார். இங்க தேவதாவா லேவதாவா அப்படின்னு கேட்பாரு. அதான் இங்க தேவதைனா பேர் புகழ் மரியாதை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிகை கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். உடலும் உயிரும் இரு வேறு பொருட்கள். ஆனால் அறியாமையின் வசமாகி இரண்டையும் ஒன்றாக்கிவிட்டனர். எனது என்பதை நான் என புரிந்து கொண்டனர். எனது என்பதை நான் என புரிந்து கொண்டனர். கால் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணது. எனது என்பதை நான் என புரிந்து கொண்டனர். இந்த தவறினாலேயே இத்தனை மன இறுக்கம், துக்கம், அமைதியின்மை உருவாயிற்று. அவ்வாறே இந்த தூய்மையின்மையும் மறதியும் ருத்ர சம்ஸ்காரமே தூய்மையின்மையும் மறதியும் சூத்திர சம்ஸ்காரமே அன்றி பிராமணரது அல்ல. இதனையும் எனது என புரிந்ததால் மாயைக்கு வசமாகி இன்னலடைகின்றீர்கள். உடலும் உயிரும் ரெண்டும் வேற வேற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இத நீங்க அறியாமையின் காரணமா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப உடல் வேற உயிர் வேறன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய சம்ஸ்காரம் பிராமணர்களுடைய சம்ஸ்காரம்.
அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடிய சம்ஸ்காரம் சூத்திரனுடைய சம்ஸ்காரம். எல்லா அறியாமை, துக்கம், இன்மை, அசாந்தி, துக்கத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம், இந்த மன இறுக்கத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் இத ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுதான். நான் ஆத்மா, என்னுடையதுதான் இந்த சரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடாம இந்த சரீரமே நானும் புரிஞ்சுக்கிட்டதான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாமே சூத்திரனுடைய சம்ஸ்காரம், பிராமணனுடைய சம்ஸ்காரம் வேற அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா வேற, சரீரம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடியதுதான் பிராமணர்களின் சம்ஸ்காரம். ஆனா அறியாமையின் காரணமா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சரியா புரிஞ்சுக்கோங்க. இப்பவும் அடிக்கடி அந்த சூத்திரனுடைய சம்ஸ்காரம் உங்களுக்குள்ள அந்த எமர்ஜ் ஆகுது. எமர்ஜ் ஆனாலும் மாயைக்கு வசமாகி இன்னல் அடைகின்றீர்கள் சொல்றாங்க. ஆமா. ஓகே சிஸ்டர். ஓகே. எமர்ஜ் ஆகி இதனையும் எனது என புரிந்ததால் மாயைக்கு வசமாகி இன்னல் அடைகின்றீர்கள். அதனால பிராமண சம்ஸ்காரம் என்னமோ அதை மேல கொண்டு வாங்க அப்படின்னு அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. ஓகே சிஸ்டர். நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி.